பராபரத்தை மறந்தோண்டி பரத்திரையை செந்தோண்டி சிவத்தில் சென்று தோண்டி சக்திக்கு நாதம் தோண்டி நாதத்தில் வந்து கொண்டி விந்துவிடைய சதாசிவம் தோண்டி சதாசிவத்தில் மகேஸ்வரன் சதாசிவத்தில் ருத்ரன் ருத்ரன் விஷ்ணு விஷ்ணுவிட பிரம்மா பிரம்மாவிட ஆகாயம் ஆகாயத்தில் வாய்வு வாய்ப்புவிட தேவு தேவடைய அப்பு அப்படியே பிரிவு நரம்புக பட்சிகள் தாவர சங்க மாதிகள் தோண்டி மீண்டும் யாவும் தோண்டி வழியில் ஒழுங்கடவா ஒழுங்கு யாவும் மீண்டும் படைக்கப்படுவா அந்தப்படி எந்தெந்த பிரமா ஆதிரி ஜனகர் சமதனர் சரத்மாரன் சல சுதசர் என்ன நாமரப்பத்தை செய்தார் அவர்களோ சோழனை கண்டு வழங்கி ஆட்சி பெற்று சருகை இருகை யோகம் ஞானம் என்ன மந்திரங்களை கற்று சனகாது விடுவ ஆசை பெற்றனர் அதை கண்ட பிரம்மா மறுபடியும் உற்பத்தி செய்ய முற்பட்ட போது அவரது மணியின் நாடும் ஆத்மாவின் பரிசுடன் கட்டப்பட தக்கனும் பிறகுத குளிலும் புலவர் நாவிலும் புலசியர் காதிலும் ஆத்திர கண்ணனும் ஆங்கிரசர் ஒருத்தரும் இறுதி கரத்தமாக 10 பேரை தோற்றுவிக்கப்பட்டனர். அந்த 10 பேர்கள் 9 பேர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ என் தமையினார் தக்கன் தந்த சாபத்திற்கு கிடைக்க சிரசாகப்பட்டது ஆகியப்பட்டு கூறுகளை வழிக்கு தன்னையும் தானதை பெறமுறையாம் உண்மையை வெற்றுட விட்டெடுக்கும் மந்திரிவா என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாடுவாய் இன்னும் நன்றில்லாது எவரும் எதிர்வா என்று எல்லா வல்ல பெருமானி பாதத்தை முறையோடு பணிந்தாலும் அக்கடக்கணம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சமண சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரவாதம் நாடகம் நிறுத்தம் சுத்த பிரம்மம் வீணை வேடு மிருதங்கம் தாளம் அத்திர பரீட்சை கனக பரீட்சை கட பரீட்சை ரத பரீட்சை ரத்ன பரீட்சை பூமி பரீட்சை சங்க விளக்கணம் மல்லயுத்தம் அகுருசனம் வித்து வேசனம் மதன சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரதவாதம் காந்திரவாதம் பைப்பிளவாதம் கௌதுவாதம் தாதுவாதம் காவுடம் நட்டம் முட்டி
ஆகாய கவனம், ஆகாய பிரவேசம், அதிசயம், இந்திர ஜாலம், மகேந்திர ஜாலம், அக்கினி தம்பம், சனதம்பம், சுக்குர தம்பம், கண்ணதம்பம், கடகதம்பம், திட்டித்தம்பம், வாக்கு தமிழ் ஓட்டக்கூடிய 64 கிளைகளுக்கு அதிபதியாக அந்த கலைவாணியின் திரு பாதம் அணிந்த பெருமையில் கொடுத்தாலும் எல்லா உள்ள பெருமையான இடத்தில் காரியத்தின் ஆகிய ஆதிபரா சக்தி, அந்த சக்திக்கு நமக்கு அந்த சக்தி அன்னமரா கிடைக்கும் மறுமையான முத்தி தரக்கூடிய சக்தியை கண்டு செய்துவிட்டோம் தொண்டு நிச்சயம் கழகா உண்டிய விளையாட்டிக் கொண்டு பெருமைகளை பாடுவோம். எல்லா உள்ள இறைவன் யானை மூத்தி கேட்ப பான வகித்து சாமி இங்கே இருக்கிறையா அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கைத்தட்டி பெருமை செலுத்தக்கூடிய அன்புள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். எத்தனை நிகழ்ச்சி, நவீனமான நிகழ்ச்சிகள் 1000 வரி கொண்டிருந்தாலும் ஆடல் பாடல் கரகாட்ட கச்சேரின்னு அதற்கு மத்தியிலையும் இந்த வரைக்கும் அழியாத பாரம்பரிய கலை, இந்த நாடக கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். பிறந்த மேடையில் நாரதராக வாங்க வேலை மட்டும் நடத்தி கொண்டிருக்கும் செம்மனைப்பட்டி சேர்ந்த ஜெய பார்த்திபன் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுகிறார்கள். பொன்னாடை எழுதித்து போலாரம் சேர்த்த மாவட்ட கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீங்கள் சுற்றுவட்டார நாடகக்கல ரசிக பெருமக்கள் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் சிறியனை சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். அன்புள்ளங்கள் அத்தவர்களுக்கு வணக்கம். ஆக அப்பேற்பட்ட இடம் புண்ணியமே உருவான பிரதகையான இடம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை கட்டுப்பட்டக்கூடிய பொன்னான 50 இடங்களில் நாம் இருக்கக்கூடியது குறிஞ்சிடம். அந்த குறிஞ்சிடத்துக்கு சொந்தக்கார பெருமையுடையவர் 1000 பெருமைகள் இருந்தாலும் தாயவள் தூயவள் பதமாடின மட்டுமே பெருமை சேர்க்கும் நோக்கத்திற்கிணங்க எல்லாவள செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவள் தாய். அப்பேற்பட்டவள் பொற்பாதம் உள்ளவருக்கு எங்கு சென்றாலும் வெற்றி உண்டு வாங்க நோக்கத்திற்கிணங்க பாதம் அடிவோம், பெருமைகளை சேர்ப்போம். கருணை உள்ள கோடிகம்மா அருளை பாரி தருகிறாள், கருணாக உருவெடுத்து அருள்பாரி வருகிறாள். மகிழகிழ முண்டக கன்னியம்மா எங்கள் மாங்காடு தனி பாடும் காமாட்சியம்மா அகிலாண்டே பரி அம்மா தாயே அருமாரி. கருணை உள்ள கோடிகம்மா அருளை வாரி தருகிறாள், கருணாக உருவெடுத்து அருள்பாரி வருகிறாள். கருணா
அப்பேற்பட்ட பெருமையாகிலும் பேசக்கூடிய ஆற்றப்பட்ட அந்தவனம் நந்தவன சோலைகள் இப்படிப்பட்ட பெருமைக்கு சிறப்பு இருக்கிறா யாருடைய அருவாசி எல்லா முருகப்பெருமானை ஒப்பற்ற குரோசை பேசக்கூடிய பெருமை முருகப்பெருமானுடைய அணுக்கிரகம் பேருபடு துறையப்பா பேதரைய தீரப்பா நாடு முழுது மக்கப்பா நமச்சிவாயின் துறையப்பா திரு செந்தூர் வடி வேலப்பா இவரது சிந்தைகளை மாறியப்பா முன்னோர்கள் ஆக்கப்பா இந்த மூலமந்திர சீக்கிரமா சொல்லி அப்படிக்கெல்லாம் பெருமை சொந்த சுப்பிரமணிய குடியிருக்க சுந்தரபூமி இடத்தினுடைய பெருமையின் சிறப்பை ஆராய்ந்து பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் வருவது தெரிகிறது. என்ன சத்தம் என்று தெரியவில்லை. சத்தம் பறவை தூங்காம இருக்குதா ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயத்தை. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு வள்ளி மாணிக்க வள்ளி மரகதவள்ளி சுந்தரவள்ளி நீலவள்ளி பௌளவள்ளி சண்முவள்ளி முருகவள்ளி ஒட்டுமொத்த வள்ளியினுடைய குரோசி என்கக்கூடிய ஓசையாக இந்த பெண்ணுடைய குரல் வளம் இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வந்த இடத்துல நம்மளுடைய தொழில நேர்த்தியா பூர்த்தியா ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சோம்னா எல்லாருக்கும் வெற்றி உண்டு. தொழில ஏமாற்றம் இல்லாம போச்சுன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு அர்த்தம். இது யதார்த்தமான கருத்து. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா ஆரம்ப காலத்துல மிகப்பெரிய ஒரு சிற்பி நல்ல ஒரு சிலையை செதுக்கிட்டு இருந்தார். பக்கத்துல அதே மாதிரி ஒரு சிலை கிடந்திருக்கு. வழியில ஒருத்தர் போனவர் கேட்டாரு, என்னன்னு ரெண்டு சிலையும் ஒரே மாதிரி இருக்கு, வேற வேற கோயிலுக்கு எதுவும் போகுதா? இல்ல தம்பி, ஒரே கோயிலுக்கு தான் போகுது. ஒரே கோயிலுக்கு எதுக்கு ஒரே மாதிரி சிலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல அப்படி இல்லப்பா, ஒரு சிலை செஞ்சேன், சிலை செஞ்சு முடிச்சுட்டேன். முடிக்கும் போது பாருங்க இந்த மூக்குக்கு நேரம் சின்ன ஒரு கீரல் பட்டு போச்சு. கீரல் பட்டு போனோட அந்த சிலையை தவிர்த்துட்டு இன்னொரு சிலை செஞ்சுக்கிட்டு சொல்ல, என்னென்ன சின்ன கீரலுக்கு போயா நீ போய் அவ்வளவு பெரிய சிலையை போய் மாத்தி இன்னொரு சிலை செஞ்சுக்கிட்டு இருக்க, வீண் முளப்பு இல்லையா? ஆமா, எத்தனை மாசமா செஞ்ச? 8 மாசமா செய்யுது. 8 மாசம் ஒரு சிலையானே இந்த சிலை, அதை 8 மாசம். என்னடா 8 மாசம் சின்ன மூக்குல போய் ஒரு கீரல் போட்டது போய் மாத்திரிட்டு என்ன சொல்ற? சரி, நான் கேட்கிறேன், இந்த சிலையை நீ எங்க வைக்க போற? அங்க பாத்தியா ஒரு கோபுரம்? ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேலதான் இந்த கோயில் வைக்க போறேன். அப்படியா? ஏன்னா 100 அடிக்கு மேல போய் இந்த சிலையை வைக்கிறீங்க, மூக்குல சின்னதா கீரல் போட்டிருக்கிறத கீழே இருந்தாலும் பார்க்க போறாங்களா? தேவையில்லாம முட்டாத்தனமா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? தேவையில்லாத வேலை, தேவையில்லாத மன உடைச்சது, மறுபடியும் அந்த சிலை பொருட்செலவு எல்லாம் ஆயிப்போச்சு. அவ்வளவு பெரிய உயரத்துல கொண்டு போய் வைக்க போற சின்ன கீரலை யார் பாப்பா? இல்ல அந்த கீரல் போட்டிருக்கு நீ யாருக்குப்பா தெரியும்னு கேட்க. அப்பதான் அந்த சிற்பி சொன்னாரா, எனக்கு தெரியுமில்ல தம்பி, எனக்கு தெரியுமில்ல, அதுல கீரல் போட்டிருக்கு. நான் போற வரதெல்லாம் அந்த வழியை எப்பெல்லாம் நெருங்கி போறோம், அந்த வழியில ஒவ்வொரு தடவை போகும்போது நம்ம செஞ்ச சிலை பழுதுள்ள சிலைன்னு என் மனசாட்சி குத்தமுட. அப்ப மற்றவர் பார்வைக்காக எந்த ஒரு காரியத்தை யாரும் செய்யக்கூடாது. தன்னுடைய தொழில தனக்கு சரின்னு பட்டால் மட்டும் ஒரு விஷயத்தை செய்தால் அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் சொல்லி கொடுத்த ஒரு புனிதமான நாடு. ஆக நம்ம வேலையில நம்ம சரியா இருந்தோம்னா எல்லாவோட இறைவன் அதுக்கான படிக்க கண்டிப்பா நமக்கு கொடுப்பார் என்ற கூற்றை ஆராய்ந்து பார்த்து நல்ல உள்ளங்கள் வரக்கூடிய பெருமைக்குரிய வாங்க அத்தனை பேர் நல்லவர்கள்தான் சாட்சிகள் ரெண்டு உண்டு மனத்தாட்சி உங்க தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை கொண்டு கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா நல்லவர்கள்தான் சாட்சிகள் ரெண்டு உண்டு மனத்தாட்சி உங்க தெய்வத்தின் காட்சியம்மா தெய்வத்தின் காட்சியம்மா குற்றம்
வந்து கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்களாம் இந்த நல்லவர்களாம் காட்சிகள் வந்து கொண்டு வர காட்சி தெய்வத்து காட்சியம்மா, தெய்வத்து காட்சியம்மா. ஆண்டவன் அருகணிகள் ஒரு துணி கண்டம் இல்லை, அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அருகணிகள் ஒரு துணி கண்டம் இல்லை, அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை, தவறியும் பாட மண்ணி விழுவதில்லை. நல்லவர்களாம் இந்த நல்லவர்களாம் காட்சிகள் கண்டு கொண்டு வர காட்சி தெய்வத்தை காட்சியம்மா. நம்பிக்கை கொண்டு கண்ணையும் பார்த்தா தெய்வத்தை காட்சியம்மா, அதுதான் உனக்கு காட்சியம்மா, அதுதான் உள்ளத்து காட்சியம்மா. திருச்சபை பேசக்கூடிய ஆற்றப்படுத்த புண்ணியமான இடம். மீண்டும் மீண்டும் இந்த பொன்னான மேடைக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அத்தனை இறையர்களுக்கும் மற்றும் நாடக அமைப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். என கூட்டியானதான் எடுத்துக்க சொல்ல முடியும். ஒருத்தருடைய பிறந்தைகள் நாடு முழுவதும் சொல்ல தந்தி. சில பேர் என்ன பண்றது, முகநூல்களை பார்த்து சமீப காலமாவே எல்லா செய்தி எப்படி வருது கேட்டீங்கன்னா, ஒரு யூடியூப்லயோ ஒரு முகநூல்களையோ ஒருத்தரை பார்த்தாத்தே ஒரு நடிகர் அப்படின்னு ஒத்துக்கிற நிலைமைக்கு எல்லாம் மாறி போயிட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு காரியங்கள், எவ்வளவு யாரா இருந்தாலும் சேர்த்து, எப்படிப்பட்ட பேச்சாற்றப்படுத்தவன் சேர்த்து, ஒரு யூடியூப்லயே தொடர்ந்து வருவதனால பெரிய ஆளு அப்படின்னு அர்த்தம் இல்ல, இல்ல யூடியூப்ல வராம இருக்கிறதுனால அவர்கள் சின்ன அர்த்தம் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கு. இதை எல்லாரும் உள்வாங்கிக்கிறோம். நல்ல செய்தியும் பரவாயில்ல பேசப்படும், கெட்ட செய்தியுமே பரவாயில்ல பேசப்படும். அப்ப ரெண்டுக்கு இங்க என்ன வித்தியாசம்ன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஒருத்தர் தப்பு பண்ணாலும் உலகம் பேசு, நல்லது பண்ணாலும் பேசு. இப்ப ரெண்டும் பேசுற இடத்துக்குள்ள நம்ம யார நல்லவன் தூக்கி வச்சு கொண்டாடுறோம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக வலைவழி காட்சிகள்ல பரவல எக்கச்சக்க விஷயங்கள் பரவி கிடக்கும். நடிகர்கள் எடுத்துக்காட்டா இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் நாடக உலகத்துக்கு வந்ததே இல்லை. நடிகர்கள் எடுத்துக்காட்டா இருக்க வரைக்கும் பிரச்சனை வந்ததில்லை. நடிகர்களை 4 ஊருக்கு எடுத்து காட்ட ஆரம்பிச்சா வருது யூடியூப்ல. அன்னைக்கு வந்த சிக்கல் மற்ற கலைஞர்களுக்கு நிறைய இடத்துல பாதிப்புகள் அதிகமா இருக்கு. ஆக யதார்த்தமான இடத்துல இனி வருங்காலங்கள்ல ஊர்களில் சில பேர் நான் கேட்கும் போது, சின்ன பிள்ளைய நாடகத்தை போடுங்கப்பா, கிளவியில போட்டாதீங்க அப்படின்னு நம்ம காது கூடவே சொல்றாங்க. கிளவிகளா இன்னைக்கு இருக்காங்க, ஒரு காலகட்டத்தில் அவளும் குமரி அந்த வேலைக்கு வந்தவங்க. அதனால எல்லா அன்புள்ளவங்களும் முகத்தோட்டத்தை மட்டும் பார்த்து நாடகம் கொடுக்காம அவரவர்கள் தொழில் அடிப்படையில் எல்லா கலைஞர்களுக்கும் நாடகத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நெஞ்சார கேட்டுக் கொள்கிறோம். இது ஆக சிறந்த ஒரு கருத்து மட்டும் இல்ல, எல்லாருடைய மனவதை. சில பேர்லாம் வயசாகி போச்சு, நாடகம் ஓடுமா அப்படின்னு மன வருத்தத்தில் இருக்காங்க. ஆனா நாடக கலை என்பது கலைஞர்களுக்கான தொழிலுக்கே தவிர முக தோற்றத்துக்கு கிடையாது என்பதை அனைவரும் உள்வாங்கி வரக்கூடிய காலகட்டங்களில் அனைத்து கலைஞர்களுக்கும் நாடகத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அனைத்து நாடகங்களை ஆதரிக்க வேண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனை சிறப்பு இருக்கிறது, அது அன்புள்ளவர்களுக்கு இது பணிவான வேண்டுகொள்வது. அவ்வளவு பெரிய தெய்வீக திருச்சபை எல்லாரோட சிறப்பு பேசக்கூடிய இடமா இருக்கு. அப்ப நம்ம வேலையை நம்ம கவனமா இருந்தோம்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. சிரித்து சந்தோஷமா வாழணும். எங்க சிரிக்கணும் எங்க சிரிக்க கூடாது கணக்கு. என்னைக்குமே 4 பேர் நிக்கிற இடத்துல போய் எக்காரம் கொண்டு அழுதக்கூடாது. 4 பேர் நிக்கிற இடத்துல போய் அழுதோம்னா நடிக்கிற மாதிரி நம்ம சொல்லிவிடுவாங்க. யாருமே இல்லாத போய் சிரிச்சுக்கிட கூடாது. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தா எனக்கு சுத்த பைத்தியக்காரனை பண்ணிட்டு வாங்க. எங்க சிரிக்கணுமோ அங்க சிரிக்கணும், எங்க அழுகணுமோ அங்க அழுகணும். ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னணியிலேயே பல வித்தியாசங்கள் இருக்குன்னு கொடுத்த ஒரு நாடு நம்முடைய நாடு. அதெல்லாம் சிரிப்புல பலரகம். இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் ஞானி, கண்டவுடன் சிரிக்கக்கூடியவன் காரியவாதி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாறி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமானவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிக்கிறவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் எவனோ அவனே மனிதன் என்று பெருமைசக்கூடிய புண்ணியமான நாடு. வந்தாரை வாழ வைக்கக்கூடிய இந்த அற்புத நாட்டில் எல்லோருக்கும் சிரிப்பு பழகத்துல இருக்கு. நம்ம முகத்துல சிரிச்சோம்னா சீரழிய வருது. பல பேர் சிரிக்கிறதே இல்லை. ஏன் கேட்டோம்னா சில பேர் சண்டக்கார மாதிரியே போற வாழ்க்கையில இருக்கதான் செய்யுது. வாழ்க்கையை 2 விதமான முறையில் வாழ்றாங்க. அதென்ன 2 விதமான முறையில் வாழ்க்கை வாழ்றாங்கன்னா, வீட்டு வாசல்ல நல்வரவுன்னு பழைய வீடுகள் எல்லாம் போட்டிருக்காங்க. பழைய வீடுகள்லாம் இருக்கு, நல்வரவுன்னு வாசப்பட எழுதியிருப்பாங்க. இப்ப உள்ள வீடுகள் அந்த வாசகத்தை பார்க்க முடியாது. அங்கே நல்வரவு, இப்ப உள்ள வீடுகள்ல நாய்கள் சாக்கிறதை எழுதி போடுறாங்க.
வீட்டுக்குள்ளார உள்ள வந்துடக்கூடாது. இப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சக்கரை வாங்க கூட காசு இல்லாம ஓடுறது ஒரு காலம், சர்க்கரையை குறைச்சே தீர்வின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறது இன்னொரு கூட்டம். ரெண்டு விதமான கூட்டம். சரி, அதுதான் அப்படி பார்த்தோம்னா வேலை கிடைக்காம மனுஷன் நாயா அலைகிறது ஒரு கூட்டம், வேலை கிடைச்ச பின்னாடி ஒரு நாயை பிடிச்சிக்கிட்டே அலைகிறது இன்னொரு கூட்டம். ஆக இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு ஆட்டத்துக்கு மத்தியிலேயே நம்மளுடைய ஓட்டை எதை நோக்கி பயணிக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, செய்யற வேலையில கவனம் இருந்தா இறைவன் படி இறப்பாரா? நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை, நம்ம வேலையை இன்னொருத்தர் செய்வார் உட்கார்ந்து இருந்தோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இது ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, பூலகத்துல ஒரு கழுதைக்கு நாய் ஒன்னா சேர்த்து ஒருத்தர் வளர்த்தாப்பலையா, கழுதை நாய் ஒன்னா வளர்த்த நேரம் நம்ம தெரியல, அறவார சாப்பாடா போட்டு வளர்த்திருப்பாரு போல. இந்த நாயையும் கழுதை ஒன்னாத்தே படுக்கும், ஒத்தையடி வீடு, யாருமே இல்லாத இடம். அன்னைக்கு இரவு நேரம் இந்த கழுதை நாய் ஒன்னா படுத்திருக்க, படுத்திருந்தா பக்கத்துல பாருங்க ஒரு திருடை ஒருத்தர் உள்ள ஏறி குதிக்க பார்க்க, திருடை உள்ள ஏறி குதிச்சாலும் இல்லையா, குதிக்கிறத அந்த நாய் பார்த்துருச்சு, ஆனா சத்தம் போடல. நாய் உள்ள கிடக்க திருடனை மாத்திட்டான், அவனும் எதுவுமே வாயை திறக்கல. திருடனை பார்த்த நாய் குலைக்கணுமா குலைக்க கூடாதா? குலைக்கணும்ல. திருடனை பார்த்துட்டு பேசாம படுத்து கிடந்துச்சு அந்த நாய். பக்கத்துல உள்ள கழுதை பார்த்துச்சா, நன்றி கட்ட நாயா இருக்கலையா, நன்றி கட்ட நாயா, அவ்வளவு பெரிய திருடை உள்ளவரே கத்தி ஊரை கூப்பிட்டு முதலாளிக்கு காட்டி கொடுக்காம நன்றி கட்ட நாயா இருக்கு. இந்த நாய் கத்தலை நான் நாய்க்கு பதிலாக நம்ம கத்துவோம், பக்கத்துல இந்த கழுதை கத்த அவங்களுக்கு பதிலாக நம்ம கத்துவோமே. இப்ப கத்தோட என்ன போச்சு, கத்துல முதலாளி வெளியே வந்து பார்த்தாரு. 2 மணி இரவு நேரம், சுத்தி முத்தி பார்த்தா அந்த கழுதை மட்டும் கத்திக்கிட்டே இருக்கு. அடைஞ்ச திருடை அப்படியே ஓடி போயிட்டாரு. சுத்தி முத்தி பார்த்தா ஒருத்தனை காணோம். அப்பதான் முதலாளி பார்த்தாரா, சும்மா 2 மணிக்கு படுத்து தூங்காம எல்லாரும் புடப்பை கெடுக்கிற மாதிரி கத்தி ஊரவா கூப்பிடுற, இன்னைக்கு உனக்கு என்ன பண்ற பாரு அப்படின்னு உரிச்சாமட்டை எடுத்து கழுதைக்கு போட்டானா ஒரு போடு. அதோட கழுதை பேசாம படுத்தது. நாய் வாக்குறவளைய நாய் வாத்தா இங்க நிம்மதி இல்ல, இந்த நாய்க்கு பதிலாக கழுதை வாக்க போய் இப்படிப்பட்ட சிக்கல். அடுத்தவர் வேலைய நம்ம போய் பார்த்தா பாராட்டு கிடைக்கும் அவங்க நினைப்பு, அடுத்தவருடைய நம்ம பார்த்தா பாராட்டா கிடைக்காது, மாறா அடியில கிடைக்கும் சம்பவங்கள் பல இடத்துல யதார்த்தமா உணர்த்திக்கிட்டே இருக்கு. சில பேர் என்ன நினைக்கிறது, அண்ணே ஒரு 2 பாட்டு சேர்த்து பாடு கிடையாது வந்துடுறோம்னே, அண்ணே ஒரு சத்தான பேசிக்கிட்டு வந்துடுறோம்னே, ஐயோ ஒரே ஒரு பாட்டு இந்த பிறப்பட நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ரொம்ப நேரம் கூட்டத்தில் ஒரு நாள் பார்ப்போம்ல, போட்டுக்கொண்டு நம்ம இது நடக்கிற சம்பவத்தை. அப்ப இதெல்லாம் பார்க்காம அவரை வேலை அவரவர் சரியா செஞ்சுட்டு அந்த பஞ்சாயத்துக்கு இல்ல. ஆக அப்படிப்பட்ட சூட்சமத்துக்கு மத்தியில இந்த இடம் இவ்வளவு விருப்பத்தோடும் அழகோடும் பேசக்கூடிய பிரமுகர்கள் போய் கொண்டிருக்கிறா. எல்லா வேலை இந்த இடம் எப்படிப்பட்ட தனித்துவமாக இடம், அருளார் கவலமில்லை, பொருளார் கவலமில்லை, இதை பரப்புடைய சிறப்பாக உனக்கு பகிரே இதை பார்த்து ஹரித்து நடக்காதவன் மனிதனில்லை, பிறக்கும் மனிதனில்லை. உனக்கு பகிரே இதை பார்த்து ஹரித்து நடக்காதவன் மனிதனில்லை, பிறக்கும் மனிதனில்லை. உனக்கு பகிரே இருந்துட்டாலும் பணமில்லாத ஆடை, உலகம் எந்த நாடும் மனிதனாக மதிக்க மாட்டாரே. உனக்கு பயிரே பண்டாளவரை அழுத்தி நீ துணிவு மேற்கொண்டு
அப்பேற்பட்ட காலத்துடைய பெருமை, நடிகர்கள் பெருமைகள் இயற்கை சொல்ல மாறாமல் அன்புள்ளங்கள் நன்கொடை கொடுத்துள்ளார்கள். நீ கொடுக்க வேணாம், பிரச்சனை இல்லை. அதனால கிராமத்தில் சிறப்பாக இல்லை, அமைதியாத்து ஒரு கைத்தட்ட பொன்னான கைத்தட்ட கொடுத்து வரவேற்ற அதே எங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். கஜேந்திரன் சிங்கம் டிராவல்ஸ் நன்றி கலந்த வணக்கம். அன்பளிப்படுத்த பெருமை சுற்றுள்ளார்கள். அன்பளிப்படுத்த உள்ளங்களுக்கு நெஞ்சாத வணக்கம், 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 நன்றி. அப்பா சுந்தர சோழி பேசக்கூடிய பெருமை இருந்தா கூட மாணிக்கவனுடைய பெருமை இருக்கிறது. பெரியா, சவுடையா, செங்கோட்டையா, மகதையா, 4 வகையான யாழ்கள் இருக்கக்கூடிய குரோசியாக. ஆமாண்ணே, ஆமாண்ணே. ஆமா, ஆமாண்ணே. அதனால உடைய கைத்தட்ட கொடுத்தங்களை மகிழ்ச்சி படுத்துங்கள். அன்புடைய போதும், அன்புடைய நன்றிகள், வணக்கம், வணக்கம், நன்றி. அவரோட பெருமை இருக்கு. அதனால எல்லாரோட சிறப்பு இருக்கு. ஏன்னா அமைதியாக ஒரு நாடகத்தை பார்க்கறது ரொம்ப ஒரு சிறப்பான காரியங்கள். நாடு அகம், நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய கருத்துக்களை மக்களுக்கு வெளிப்படையாக வெளுத்தக்கூடிய உணர்வுகளாக இந்த இடம் இருக்கிறது. இயல், இசை, நாடகம், அப்புறம் பொன்னான இடத்தில் வள்ளியவள் ஆளோடும் ஆளோடு சொல்லக்கூடிய பிரணவப்பளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறோம். நம்ம வந்து கழகம் வெற்றி இருந்தா போட சொல்ல வேண்டும். வெற்றி பாத 1000 இருக்கலாம். உலகத்துல சில கணக்கு இருக்கு. நம்ம ஒரு திட்டம் தீட்டலாம், இல்ல சொல்லக்கூடிய செய்தியை சரியா சொல்லணும்னா நம்ம சரியா இருந்து 4 பேருக்கு சொல்லணும். நம்மளே சரியில்லாம 4000 பேருக்கு சொல்லி இங்க பேச முடியாது. அப்ப நம்ம சரிபட்டு இந்த உலகத்துல எதையும் சொன்னா ஏத்துக்கலாம். எதுக்கு சொல்றோம்? திட்டம் தீட்டுறது முக்கியம் இல்ல, திட்டத்தை சரியா செயல்படுத்தணும். உலகத்துல பேயெல்லாம் சேர்ந்து கூட்டம் போடுதுன்னு நாய்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் முடிச்சா, நாய் ஓட்ட கூட்டம். அப்ப நாய் ஒரு நாய் சொல்லிச்சா, தலைமை நாய் ஏத்து. எப்ப பார்த்தாலும் மனுஷ பையன் நம்மளை இலக்காரமா நினைக்கிறாயா? எதுக்கு எடுத்தாலும் எந்த சமயத்திலையும் நம்ம பேரை சொல்லிட்டே திட்டேன். அறிவட்ட நாய், கேடுகட்ட நாய், திருட்டு போய் நாய், பிச்சைக்கார நாய், எச்சிக்கார நாய் நம்ம பேரை சொல்லித்தான் திட்டேன். எதுக்கு எனக்காவது கேடுகட்ட குரங்க, கேடுகட்ட பண்ணிய, கேடுகட்ட ஒட்டகமே, அத்தனை விலங்கு இருக்குல்ல, சொல்லலாம்ல. ஆனா நம்மளை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் சொல்றேன் அப்படி? அப்ப மனுஷன் நம்மளை எச்சிக்கல நாயன்னு சொல்றானே என்ன அர்த்தம்? மனுஷன் முறை எச்சி சொத்தை தின்றனால நம்மளை எச்சிக்கல நாயன்ற. இனிமே மனுஷன் முறை எச்சி சொத்தை தின்னக்கூடாதுன்னு தலைவர் நாய் முடிவெடுக்க கூட்டம் போட்டுருச்சு. கூட்டம் போட்டோட தொண்டர்கள் எல்லாம் பார்த்தாலும் ஆக அற்புதமான தீர்மானம். உலகத்துல இப்படிப்பட்டதை பார்த்ததே இல்ல. எச்சி சொத்தை தின்னக்கூடாது, ரொம்ப சரி, ஏத்துக்கிறவங்க கையை தட்ட. அதுல ஒரு நாய் சொல்லிச்சா, திட்டத்தை நம்ம கூட்டம் போட்டு ஊருக்குள்ள பேச நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. இந்த திட்டத்தை சென்னையில போய் அங்க வச்சு தீர்மானம் போடுவோம் அப்படின்னு சரியா இருக்கும் சொல்லி ஒட்டுமொத்த நாய் ஒன்னா சேர்த்துக்கிட்டு தலைவர் நாய் முன்னால் நிக்க, தொண்டை நாய் எல்லாம் பின்னால் நிக்க. இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணும், கூட்டத்தை கிளப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. போறது எதுக்காக நினைக்கிறீங்க? மனுஷன் முறை எச்சி சொத்தை தின்னக்கூடாதுன்னு முடிவெடுக்க போறாங்க. சென்னையில போய் காலை எடுத்து வைக்கும் போது அப்பதான் பக்கத்துல கல்யாண வீட்டை விசேஷம் முடிச்சு குப்பை தொட்டியில போய் எச்சியலையை கொண்டாந்து கொட்ட இந்த தீர்மானம் போட்ட தலைவர் நாய் முதல் ஓடி போய் நம்பிச்சான். அதோட கூட்டத்தை கலரால் கலைச்சிட்டு ஓடுற கதையா பணத்துல இருக்கு. ஆக நம்ம திட்டம் போட்டோம்னா திட்டத்தில் சரியான பெருமை சேர்க்க வேண்டும். விளக்கேற்று பள்ளிக்கிழமை விளக்க போல வெடித்ததாக நம்ம நிலமை, விளக்க போல வெடித்ததாக நம்ம நிலமை. உணவில் கிடந்தா உழைக்காம இருந்தா வருகால நமக்கு படமாக வருவா. வந்தாற்று வந்தாற்று வருகால நமக்கு நமக்கு
நந்தவன சோலை ஆற்றமிக்க பெருமைக்குரிய இடமாக இருக்கிறது. ஒப்பற்ற குரலுக்கு பெருமை இருந்தால் கூட நந்தவனத்தில் ஆள் வசிக்கக்கூடிய அற்புத கூட்டங்கள். நான் கூட நினைச்சேன் வந்தடத்துக்கே வண்டி மட்டும்தான் அழகு, மத்த யாருமோ அழகோ இல்லையோ. ஒவ்வொரு இடத்துக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கு. அழகு எல்லாத்திலும் இருக்கிறது செய்யுது. ஆனா இவர்கள் முகத்தில் அழகு மட்டுமல்ல, உள்ளத்தாலும் அழகு மட்டும் பெருமை செய்யக்கூடிய இருக்கிறார்கள். முருகப்பெருமான் மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அஞ்சு முக தோன்றும் ஆறு முக தோன்றும் பெஞ்சவரில் அஞ்சேன் என வேறு தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் கிடைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று போதுவார்கள். அப்படிப்பட்ட பெருமை செய்யக்கூடிய பொன்னாளிடம் வாழக்கூடிய வாழ்க்கையில தகுதி ஏற்படுதுன்னா ஒவ்வொரு விஷயத்தை ஒரு ஆள் கேட்ட முடியும். நீங்க இருக்கிற ஒரு நாலு வாரத்தை கலந்துக்கிறதுனால தப்பு இல்லை. ஒரு ஆள் வர்றாப்புல நல்லா படிச்சாலா இருக்காருன்னா அண்ணன் இந்த செயலை செய்யலாமா, இது மூலமா பின்விளைவு ஏதாவது ஏற்படுமான்னு கேட்டு பண்றதுனால அப்படியே இங்க இல்ல. அப்படி ஒரு ஊருக்குள்ள ரொம்ப பழைய காலத்து கோவில் இருந்துச்சா. இந்த பழைய காலத்து கோவிலை இடிச்சு விட்டு புதுசா கட்டுவோம்னு தீர்மானம் போட. சரி நல்லதுதானே, ஒரு கோயில் நீர் மாதிரி தான் இடிச்சு விட்டு புதுசா கட்டுறது தப்பு இல்லை. கூட்டம்லாம் சேர்ந்து புதுசா கோயில் கட்டணும்னு முடிச்சாச்சு. முடிவு எடுத்தோட அதுல ஒரு ஆள் குறுக்க வந்து மறைச்சாப்பலையா, என்னைய கேட்க நீ எப்படி கூட்டம் போடுவேன் போடலாமா, நான் ஒரு ஆள் இருக்கல என்னைய கேட்டு முடிவு பண்ணியான்னு ஒரு ஆள் குறுக்க மறிக்க. சரி என்ன அவனை சொல்ற, நான் சொல்ற 3 நிபந்தனைக்கு கட்டுப்பட்டா புதுசா கோயிலை கட்டு, இல்லைன்னா கட்டக்கூடாதுன்னு மறிக்க. சரி என்ன 10 நிபந்தனையும் கேட்க. முதல் நிபந்தனை, இந்த கோயில் இப்ப எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல புதுசா கோயிலை கட்டணும். இந்த தள்ளி கட்டுறேன் பக்கத்துல கட்டுறேன் மேட்ல கட்டுறேன் கட்டக்கூடாது. எங்க இருந்துச்ச கோயில் அங்கே கட்டணும். ஒத்துக்கிறீங்களா? ஒண்ணு ஒத்துக்கிறோம். ரெண்டாவது ஒண்ணு என்ன, இப்ப கோயில் எந்த வடிவத்துல இருக்கோ அதே மாதிரிதான் புதுசா கட்டணும். இந்த மாத்தி கட்டுறேன் முக்கோணத்துல கட்டுறேன் கட்டக்கூடாது. எந்த வடிவத்துல இருக்கோ அப்படியே தான் கட்டணும். சரியா? சரிப்பா கட்டுறப்பா. மூணாவது நிபந்தனை என்னன்னு கேட்க. அப்பதான் அவர் சொன்னாரா, புதுசா கோயில் கட்டுற வரைக்கும் இந்த பழைய கோயிலை இடிக்க கூடாதுன்னு. அப்ப எப்படி கட்ட முடியும்? பல பேர் யோசனை அப்படித்தான் இருக்கு. நம்மளே ஒரு வேலை வாங்க விடாம குறுக்க வந்து மறைச்சுக்கிட்டு ஆக அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு மத்தியில முடிவு என்பது சரியாக திறந்த இடத்துல எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமை இருந்தால் மட்டுமே அந்த வாழ்க்கை வளமற்ற பெருமையை எடுக்க வேண்டும். சில பேர் தானே ஒரு முடிவு எடுத்து விடுவாங்க. சில பேர் எடுக்கக்கூடியதை ஒன்னொன்னு பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நம்மளால ஒருத்தர் ஆளை கொள்றது கழிப்பட்டிருக்கிறா இந்த சீரியல் எல்லாம் காட்டுற மாதிரி எப்படா கொள்றதுன்னு பார்த்து நம்மளால மெனக்கட்டு சண்டை சத்திரம் ஏற்பட்ட குடும்பத்துல ஒரு அம்மா பார்த்திருக்கு. புருஷனை விஷம் வச்சு கொள்றது எப்படின்னு டிவியில காட்டியிருக்காங்க. இந்த சீரியலை பார்த்துட்டு இவங்க பார்த்திருக்காங்க. என் சொல்ல தாங்க முடியல, இவனை எப்படியாவது விஷத்தை வச்சு கொள்ளலாம்னு சொல்லி அதே மாதிரி கொடுத்து கொண்டு பிடிச்சு. விஷத்தை வச்சு கொடுத்தா கடைசியில எப்படி செத்தாலும் ஒரு கணக்கு வரும்ல. பார்த்திருக்காங்க எப்படி செத்தாருன்னு கேட்க. அந்த அம்மா சொல்லிச்சா விஷம் குடிச்சுதே செத்தாருன்னு அவங்க சொல்ல. சரி விஷம் குடிச்சு செத்தாருன்ற முகத்துல உள்ள அங்கங்க காயமா இருக்கே ஏமான்னு கேட்க. அந்த ஆள் ஆரம்பத்துல குடிக்க மாட்டேன்னு சொன்ன, நான் சுட்டு வச்சேன் குடிக்க மாட்டேன்னு சொன்னாரா, நீ என்ன பண்ண அடிச்சு குடிக்க வச்சிருக்கு. ஆக அப்படிப்பட்ட கூட்டமெல்லாம் இருக்குல்ல. ஆக அவர்களுக்கு மத்தியிலே ஆட்டம மாற்றங்கள் கூடிய நந்தவன சோலையில் இவர்கள் இருக்கக்கூடிய இந்த சுந்தரவனம் மட்டுமே மேல் நோக்கி பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. ஆக இவன் ஒரு ஏழை பெண்மணி என்பதனால புரிந்து ஏழமக வீட்டுக்குள்ள இளம்பிரையா வந்தவனே வடகடி வடகென வளர்ந்து வரும் சந்திரரே பாழ்வழியும் பூமுகத்தில் நீ வழிய கூடாது. பார்த்துக்குட்டா பெத்தமனோ தாங்காது. கண்மணி கண்மணி கண்ணுறங்கு கண்ணுறங்கி ஆட்டுக்கு பக்கம் ஆட்டுக்கு பக்கம் ஆட்டு சுரக்குற புத்துக்கு பக்கம் யாரோ பக்கத்திற்க நம்பி இருக்குது மண்ண தாராக வழங்க வரும் ஆரம்மா. ஒரு தாயாரு தந்தையாரு ஊரம்மா. ஆட்டுக்கு பக்கம் ஆட்டு சுரக்குற ஊட்டுக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன இது நம்பி இருக்கிற மண்ண இது தாராக வழங்க வரும் ஆரம்மா. ஒரு தாயாரு தந்தையாரு ஊரம்மா. அவளுக்கும் எங்களை போல அப்பா அம்மா யாரு உள்ள. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் பேரு உள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரு உள்ள. ஓடும் நதி ஒரு தடுக்கு சொந்த பிள்ளையம்மா. ஓடும் நதி ஒரு தடுக்கு சொந்தமில்லை அம்மா. அந்த ஓட்டைக்கு ஒரு வீட்டுக்கார சொந்த பிள்ளை சும்மா. அந்த ஓட்டைக்கு ஒரு வீட்டுக்காரள் சொந்தமில்லா சும்மா. ஆட்டுக்கு பக்கம் ஆட்டு சுரக்கு ஒத்துக்கு பக்கம் யாரோ பச்சம் நம்பி இருக்கிற மண்ண இது தாராக வழங்க மனம் பாரம்மா. ஒரு தாயாரு தந்தையாரு புறம்மா.
அவளுக்கு மூக்கடு அவள பாக்கடு அவளுக்கு மூக்கடு அப்பதான் கேள்வி கேட்கணும் தடைகள் தின்ன மொழிகிறா தப்பி சொல்ல இழந்த வழிகிறா நிலவுக்கு பாடம் உண்டு மலருக்கு பாதம் உண்டு நிலவுக்கு பாடம் உண்டு மலருக்கு பாதம் உண்டு கிழக்கொரு கொடியும் உண்டு எனக்கென்று என்ன உண்டு ஏன் படைத்தாரோ இறைவனும் என்னை உலகில் எனக்கு ஒரு வழி இல்லை ராஜாகத்தா மந்திரிகத்தா ராஜிக உள்ளை ஆட ஒரு நாடிக உள்ளை ஆட உறவு உள்ளை அதில் பிரிவு உள்ளை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நானே யானகதி அங்கனட போட்டி பார்த்ததும் யானகதி அங்கனட போட்டு உங்க அண்ணனட போட்டி பார்க்கப்பட்ட பொண்ணு மரம் போகுதம்மா ஒத்தையடி பாதையில ஊரு ஜனம் போகையில ஒத்தையடி பாதையில ஊரு ஜனம் போகையில ஒத்தையா போகுதம்மா என்னோட ஆடுதம்மா என்னோட மனசாட
மனம் என்பது அது போனாதோ புகுந்து கொண்டு உறவல்வது அடிதாங்கும் உள்ளமது மடிதாங்குமா மடிவோடு சோதனை மேல் சோதனை சாமி தாயாரும் படித்தவில்லை தந்தை முகம் பார்த்தவில்லை தாராது கேட்ட தம்பி பாட்டு மறித்தவில்லை தானாக படித்து வந்தான் தங்கமன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமன வளர்ந்த தம்பி தன்னாடு மகனி தாத்தாடு கிட்டி அவனை நம்பி முத்துக்கு முத்தாக இங்கு சொத்துக்கு சொத்தாக அந்த தம்பி பிறந்து வந்தோ கொண்டு போனாக ஆட்பாடு இறைக்கு வந்தோ கொண்டு போனாக நாங்கள் அன்பாடு இறைக்கு வந்தோம் அன்பாடு இறைக்கு வந்தோம் அன்பாடு இறைக்கு வந்தோம் உள்ளுக்குள் நன்றி நன்றி அனைத்து உறவுகளுக்கும் ஒரு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நாளை அடுத்தவரை சந்திக்கக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது எனவே வருகிறார் காவலாளி அவனுக்கு இருந்து என்ன குறை இருக்கிறது சுத்தர விளைந்த துன்பம் பொஞ்சிறந்த மக்கள் எந்த உலகு என்பார் அச்சாரம் இருந்துட்டவர் சுத்தி முறைகளுக்கு எங்கள் கந்த சாதிக்கு தகுந்த எந்த உலகு கல்யாண வைபோகமே அடி கல்யாண
போடு கட்டி நம்பாதே உன்னை ஏமாற்று நீ காணும் போது உள்ளம் தெளிவாகும் மலையான தாது பொய்கி சொல்லாதது சொல்லாது அப்பேற்பட்ட பெருமை நீங்க போயிட்டு அரை மணி நேரம் ஆமாய்யா சென்று வரலாம். அதனால ஒரு பாட்டு காரகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையானு ஒரு சத்தம் என் பாடலுக்கு எதிர்பார்த்து பாடியது எவன் எவன்